வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஆழமான ஒரு அசாதாரணமான ஆன்மீக பயணத்தை பத்தி பேச போறோம். ஆமாம். சுவாமி அபிஷிக்தானந்தாவோட கதை. கரெக்ட். பிரான்ஸ்ல பிறந்த ஒரு கிறிஸ்தவ துறவி. ஆனா இந்தியாவுக்கு வந்து இந்து மதத்தோட அத்வைத வேதாந்தத்துல தன்னை முழுசா அர்ப்பணிச்சுக்கிட்டார். இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, ஒரே மனிதர் எப்படி இரண்டு வெவ்வேறு ஆன்மீக உலகங்களோட உச்சக்கட்ட அனுபவங்களை தனக்குள்ள உள்வாங்கி வாழ்ந்தாருங்கிறது தான். நிச்சயமா. இந்த கலந்துரையாடலுக்கு நாம செலியா கோரி மற்றும் அலெக்ஸ் கூரியன் எழுதின அபிஷிக்தானந்தா ஒரு கிறிஸ்துவ அத்வைதிங்கிற ஆய்வு கட்டுரையை ஆதாரமா எடுத்திருக்கோம். நம்ம நோக்கம் இந்த ரெண்டு பாதையிலையும் ஒரே நேரத்துல எப்படி பயணிக்க முடியும்னு புரிஞ்சுக்கிறது தான். அது ஒரு கலவையா, இல்ல ஒரு குழப்பமா, இல்லனா அதுக்கும் மேல வேற ஏதாச்சும் ஒரு நிலையானதா நம்ம ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். அவரோட இயற்பெயர் ஹென்றி லெசோ, சரிதானே? ஆமா, பிரான்ஸ்ல ஒரு பெனடிக்டைன் துறவியா ரொம்ப ஒழுக்கமான அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவர். அப்படி ஒரு நிலையான வாழ்க்கையை விட்டுட்டு 1948ல இந்தியாவுக்கு வரணும்னா அவருக்கு என்ன ஒரு ஊந்துதல் வந்திருக்கும்? அவருடைய முதல் நோக்கம் கிறிஸ்தவத்தை இந்திய கலாச்சாரத்தோட இணைக்கிறது தான். ஓ, அப்படியா? ஆமா, அதாவது ஒரு உண்மையான இந்திய தன்மையோட ஒரு கிறிஸ்தவ ஆசிரமத்தை உருவாக்கணும்னு நினைச்சார். அவரும் ஜூட்ஸ் மொன்சானின்னு இன்னொரு துறவியும் சேர்ந்து காவிரி ஆற்றங்கரையில சச்சிதானந்த ஆசிரமத்தை நிறுவனாங்க. சாந்திவனம்னு கூட அதுக்கு பேர் இல்லையா? அதேதான், சாந்திவனம். அங்க பெனடிக்டைன் துறவற விதிகளோட இந்து சன்னியாசிகளோட வாழ்க்கை முறையும் இணைச்சாங்க. கட்டுரையாளர்கள் இது அவருடைய பயணத்தோட முதல் கட்டம், அதாவது பூர்த்தி கட்டம்னு சொல்றாங்க. பூர்த்தியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல கேள்வி. அதாவது இந்திய ஆன்மீகத்தை கிறிஸ்தவத்துக்குள்ள கொண்டு வந்து அதை முழுமைப்படுத்துறது அல்லது பூர்த்தி செய்யறதுன்னு ஒரு எண்ணம். ஓ, அப்போ மேற்கத்திய கிறிஸ்துவம் தான் உயர்ந்தது, அது மத்த கலாச்சாரங்களை தனக்குள்ள எடுத்து முழுமையாக்குன்னு ஒரு மிஷனரி மனநிலையில தான் அவர் இந்தியாவுக்கு வர்றாரு. மிகச்சரியா சொன்னீங்க. அந்த மனநிலையில தான் அவர் இந்தியாக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாரு. ஆனா இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் ஹிந்து நூல்களை படிக்க ஆரம்பிச்சாருன்னு, இன்னும் எளிமையான துறவரத்தை அவர் தேடினார்னு கட்டுரையில இருக்கு. அப்போ அந்த விதை அவருக்குள்ள முன்னாடியே விழுந்திருக்கு. நிச்சயமா அந்த தேடல் அவருக்குள்ள இருந்துச்சு. அந்த விதை தான் அவரை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த போற ஒரு பெரிய மரமா வளரப்போகுது. இங்கதான் கதையோட முக்கியமான திருப்புமுனை வருது. 1949ல திருவண்ணாமலைக்கு போறார். ஆமா, ஸ்ரீ ரமண மகரிஷியோட ஆசிரமத்துக்கு. அந்த ஒரு சந்திப்பு அவரோட வாழ்க்கையே புரட்டி போடுது. புரட்டி போடுதுங்கிறது ரொம்ப சரியான வார்த்தை. அது வரைக்கும் அவர் ஒரு பார்வையாளரா இருந்திருக்கார் இல்லையா? ஆமா, இந்திய ஆன்மீகத்தை வெளியிலிருந்து புரிஞ்சிக்க முயற்சி செஞ்சிட்டு இருந்தார். ஆனா ரமண மகரிஷியோட அந்த மௌனமான பிரசன்னம் அவரை நேரடியா ஆழமா தாக்குது. அந்த சந்திப்பு தான் அவரோட நெருக்கடி காலகட்டத்தை தொடங்குதுன்னு சொல்லலாமா? நிச்சயமா, அது அவரோட வாழ்க்கையோட இரண்டாம் கட்டம். அபிஷிக்தானந்தாவோட வார்த்தைகள்லயே சொல்லணும்னா, அது எல்லாவற்றையும் துளைத்து துண்டு துண்டாக கிழித்து ஒரு மாபெரும் படுகுழிய திறந்த அழைப்பு மாதிரி இருந்துச்சாம். அடேங்கப்பா, அந்த வார்த்தைகளோட தீவிரமே புரியுது. அப்போ அவருக்குள்ள என்ன ஒரு மனப்போராட்டம் நடந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. கற்பனை செய்யவே முடியல. ஒரு பக்கம் சின்ன வயசுல இருந்து ஊறி போன கிறிஸ்தவ நம்பிக்கை, இன்னொரு பக்கம் ரமணர் முன்னாடி கிடைச்ச ஒரு நேரடி அனுபவம். இது ரெண்டையும் எப்படித்தான் அவர் சமரசம் செஞ்சிருப்பாரு? அவர் ரெண்டுக்கும் நடுல சிக்கி தவிக்கிறார். அவரோட கிறிஸ்தவ நம்பிக்கை பொய்ன்னு அவர் நினைக்கல. இல்ல, நினைக்கல. ஆனா ரமணர் மூலமா அவர் உணர்ந்த அந்த அத்வைத்த அனுபவத்தோட உண்மையும் அவரை இழுக்குது. அதுவரைக்கும் அவர் கட்டி வச்சிருந்த அந்த கிறிஸ்தவ மேலாதிக்கங்கிற கோட்டை மொத்தமா சரிஞ்சு விழுந்துருச்சு. இந்த அத்வைத்த அனுபவம் தான் அவரோட சிந்தனையோட மையமா அமையுது. ஆனா அத்வைத்தம் தான் பொதுவா எல்லாம் ஒண்ணு, இந்த உலகம் ஒரு மாயன்னு ஒரு தட்டையான புரிதல் இருக்கு. அபிஷிக்தானந்தா இதை எப்படி மாத்தார்? இங்கதான் நாம கொஞ்சம் நிறுத்தி யோசிக்கணும். அபிஷிக்தானந்தா சொல்றாரு, ஒரு நிமிஷம் நில்லுங்க, நாம இந்த வார்த்தையை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு. எப்படி? அத்வைத்தம்னா ஏகத்துவம், அதாவது மோனிசம் கிடையாது. எல்லாமே கரைஞ்சு ஒன்னாயிடுறதில்ல. அத்வைத்தம்ங்கிற வார்த்தைய அத்வைத்தம்னு பிரிக்கணும். அதாவது இரண்டல்ல. அதே சமயம் அது அநேகம், அதாவது ஒன்றல்ல. இரண்டல்ல ஒன்றல்ல. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க ஒரு இசைக்கோர்வை உதாரணம் சொன்னீங்க இல்லையா, அது இங்க ரொம்ப பொருந்தும். ஓ, அந்த சிம்பனி உதாரணமா? ஆமா, ஒரு சிம்பனில வயலின், புல்லாங்குழல், பியானோன்னு பல கருவிகள் இருக்கு. ஒவ்வொன்னுக்கும் ஒரு தனி ஸ்வரம், தனித்தன்மை இருக்கு. அதனால அது ஒன்றல்ல. சரி. ஆனா அதெல்லாம் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒத்திசைவை உருவாக்குது. அந்த இசையோட முழுமையிலிருந்து எந்த ஒரு கருவியையும் தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. அந்த வகையில அது இரண்டல்ல. வாவ், தனித்தன்மையும் இருக்கு, பிரிக்க முடியாத ஒருமையும் இருக்கு.
அப்போ இது எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றதை விட ரொம்ப நுட்பமானது. ரொம்பவே நுட்பமானது. தனித்தன்மை அழிஞ்சு போகாம அந்த பெரிய ஒருமைக்குள்ள அதுவும் ஒரு பகுதியா இருக்கு. இது மேற்கத்திய சிந்தனைக்கு ரொம்பவே புதுசா இருந்திருக்கும். அப்போ மாயைங்கிற கருத்து அவர் எப்படி பார்த்தார்? உலகம் பொய்யா? இல்ல, அதையும் அவர் வித்தியாசமா விளக்குனார். மாயைங்கிறது உலகம் இல்லவே இல்லைன்னு சொல்றதில்ல, அது ஒரு தவறான பார்வை. ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? நிச்சயமா. இருட்டுல ஒரு கயிற்ற பார்த்து பாம்புன்னு பயப்படுறோம் இல்லையா? அங்க கயிறு உண்மை, பாம்பு தான் மாய. அதே போல பிரம்மம் உண்மை, ஆனா நாம உலகத்தை பிரம்மத்திலிருந்து பிரிச்சு பார்க்கறது தான் மாய. ஓ, அப்போ உலகமே பொய்ன்னு சொல்லல, நம்ம பார்வை தான் தப்புன்னு சொல்றாரு. கரெக்ட். அவர் சைவ சித்தாந்தத்திலிருந்து சக்திங்கிற கருத்தை எடுத்து, இந்த உலகம் பிரம்மத்தோட வெளிப்பாடான சக்தி, அதுக்கு ஒரு நேர்மறையான யதார்த்தம் இருக்குன்னு சொன்னார். பல வருஷமா ஒரு தத்துவத்தை அறிவிப்பூர்வமா மட்டும் புரிஞ்சுகிட்டு ஒரு நேரடியான அனுபவத்துக்காக காத்திருக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய தவிப்பா இருந்திருக்கும். ரொம்ப பெரிய தவிப்பு. பல வருஷங்கள் அவர் அத்வைதத்தோட விளையாடிக்கிட்டு இருக்கேன்னு அவரோட நாட்குறிப்புல எழுதுறாரு. விளையாடிக்கிட்டு இருக்கேன் நாரா? ஆமா. அதாவது அறிவுபூர்வமா புரிஞ்சாலும் அத அவரோட உயிர் மூச்சா மாறல. இந்த நிலைய கட்டுரையாளர்கள் சவால் கட்டம்னு சொல்றாங்க. அந்த தேடலுக்கு எப்போதான் ஒரு திருப்புமுனை கிடைச்சது? அவரோட இறுதி வருஷங்கள்ல விடுதலை அல்லது வெடிப்புன்னு சொல்ற 4வது கட்டம் வருது. முதல்ல அவரோட சீடர் மார்க்ஸ் சதுக்குக்கு ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவம் கிடைக்குது. ஓ, அவரோட சீடருக்கா? ஆமா. அத பார்த்ததும் அபிஷிக்தானந்தாவுக்கு உபநிடதங்களின் அனுபவம் உண்மை, எனக்கு அது தெரியும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை வருது. ஆனா அவருக்கு அந்த அனுபவம் எப்போ கிடைச்சது? இறுதியா 1973ல அவருக்கு ஒரு மாரடைப்பு வருது. அந்த மரணத்தின் விளிம்புல அவருக்கு ஒரு உறுதியான அனுபவம் கிடைக்குது. அதத்தான் அவர் விழிப்புன்னு சொல்றார். அந்த விழிப்புக்கு பிறகு அவர் என்ன சொல்றார்? அவர் எழுதுறார், நான் கிரைல கண்டுபிடித்து விட்டேன். அப்புறம் இந்த விழிப்பை கண்டறிந்ததிலிருந்து வாழ்க்கை ஒருபோதும் முன்பு போல இருக்க முடியாது. மரணம் பக்கத்துல வர்றப்போ நான் இருக்கிறேங்கிற அந்த உணர்வு மட்டும் மிஞ்சி இருக்குங்கிறது அது உண்மையிலேயே ஒரு ஆழமான அனுபவம். அது வெறும் சிந்தனை இல்ல, அது ஒரு இருப்பு நிலை. ஆமா. அந்த மாரடைப்பின் போது மருத்துவமனையில அவர் உணர்ந்தத இன்னும் ஆழமா எழுதுறாரு. நான் எந்த உலகில் இருந்தாலும் நான் இருக்கிறேன். அதனால் ஒரு அற்புதமான அமைதி கிடைச்சதுன்னு சொல்றாரு. அந்த இருக்கிறேங்கிற உணர்வு இந்த உடலையும் வாழ்வையும் மரணத்தையும் கடந்த ஒண்ணுன்னு அவர் உணர்ந்த க்ஷணம். கரெக்ட். அது ஒரு முழுமையான மாற்றத்தை உருவாக்குற அனுபவம். சரி, இவ்வளவு தீவிரமான அத்வைத அனுபவத்திற்கு பிறகு அவர் எப்படி தன் கிறிஸ்துவ நம்பிக்கையோட இதை இணைச்சார்? இதுதான் $1 மில்லியன் கேள்வி. அவர் கிறிஸ்துவத்தை விட்டுட்டாரா? இல்ல. இங்கதான் அவரோட சிந்தனை ஒரு உச்சத்தை எட்டுது. அவர் கிறிஸ்துவத்தை விடல, ஆனா அதை ஒரு புதிய ஆழத்துல பார்க்க ஆரம்பிச்சார். எப்படி? இந்த இந்து அனுபவத்தை கிறிஸ்துவத்துக்குள்ள கொண்டு வர அவர் திருத்துவ கோட்பாட்டை பயன்படுத்தினாரு. ஒரு நிமிஷம். ஒரு கிறிஸ்தவ கோட்பாடான திருத்துவத்தை எடுத்து அத்வைதத்தை விளக்க பயன்படுத்தினாரா? இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரெண்டும் நேரெதிர் மாதிரி தெரியுதே. அது எப்படி இணைச்சாரு? ரொம்ப சுவாரஸ்யமான இணைப்பு அது. இந்திய ஞானிகள் பல நூற்றாண்டுகளா தவிச்ச ஒன்று மற்றும் பலங்கிற புதிருக்கு கிறிஸ்துவ திருத்துவம் ஒரு தீர்வை கொடுக்குதுன்னு அவர் பார்த்தார். எப்படி எப்படி அது தீர்வை கொடுக்கும்? திருத்துவத்துல தந்தை, மகன், பரிசுத்தாவின்னு 3 பேர் இருக்கிறாங்க. ஆனா கடவுள் ஒருவர் தான். தந்தை மற்றும் மகன் ஒன்று, இது அத்வைதம். சரி. ஆனா அதே நேரத்துல மகன் தந்தையோடு இருக்கிறார். அவர் தந்தையாகவே மாறிவிடுவதில்லை. அவங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கு. இது 2 அல்ல, ஆனா ஒன்றல்லங்கிற அந்த நுட்பமான கருத்தை சரியா விளக்குதுன்னு அவர் சொன்னார். ஓ, அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு? இயேசு தந்தையோட தனக்கு இருந்த அந்த ஒன்றிணைந்த நிலையை உணர்ந்தது ஒரு அத்வைத அனுபவம். ஆமா. அந்த அனுபவம் இயேசுவுக்கு மட்டும் சொந்தமான ஒரு சிறப்புரிமை இல்ல, அது மனிதர்கள் எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு சாத்தியம்னு சொல்றாரா? மிகச்சரியா சொன்னீங்க. இயேசுவின் அனுபவத்தை ஒரு தனிப்பட்ட சம்பவமா பார்க்காம, அது மனித குலத்தோட ஆன்மீக சாத்தியத்துக்கான ஒரு வரைபடம்னு பார்த்தார். அவர் இன்னொரு படி மேல போனாருன்னு சொன்னீங்களே. ஆமா. அவர் அத்வைதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை, அதாவது அதி அத்வைதம்னு ஒன்னு இருக்குன்னு சொன்னார். அதி அத்வைதமா? அது என்ன? அத்வைத அனுபவங்கிறது ஒரு உச்சக்கட்ட அமைவி, எல்லாம் ஒண்ணுங்கிற உணர்வு. ஆனா அந்த அனுபவத்தோட முடிஞ்சிடக்கூடாது. அப்புறம் மோசே சீனாய் மலையில கடவுளை சந்திச்ச பிறகு திரும்பவும் மக்களுக்கு சேவை செய்ய கீழே இறங்கி வர்றார் இல்லையா? ஆமா, வர்றார். அது மாதிரி அந்த ஒருமை அனுபவத்துக்கு பிறகு ஒரு புதிய கண்ணோட்டத்தோட திரும்பவும் இந்த உலகத்துக்குள்ள வரணும். அப்படி வர்றப்போ இந்த உலகம் பழைய மாதிரி தெரியாது. எல்லாத்தையும் எல்லா இடத்துலயும்
அந்த பிரம்மத்தோட இருப்ப உணர்ந்துகிட்டே செயல்படுற நிலைதான் அது. வாவ்! இந்த திரும்புதல் திருத்துவத்தோட செயல்பாட்டு ரகசியம்னு அவர் சொன்னார்னு படிச்சேன். ஆமா, அதுதான் அந்த இணைப்பு. ஆக அவருடைய கருத்துகள் ரொம்பவே புரட்சிகரமானவை. திருச்சபை மாதிரியான மத அமைப்புகள் உயிருள்ள அனுபவத்தை இறுகிப்போன கோட்பாடுகளா, அதாவது நாம ரூபம் பெயரும் உருவமா மாத்திருச்சுன்னு அவர் வெளிப்படையா சவால் விடுத்திருக்கிறார். இது பலருக்கு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்குமே. நிச்சயமா, மத அமைப்புகள் லட்சியத்தை நோக்கிய வழிகாட்டிகள் மட்டுமே, அவையே இலக்கு கிடையாதுன்னு அவர் ஆணித்தரமா நம்பினார். இதனால அவர் மரபு வழி கிறிஸ்தவத்திலிருந்து நிறைய விமர்சனங்களை சந்திச்சார். ஆனா அவர் எந்த மதத்தையும் நிராகரிக்கல. அதுதான் முக்கியமான புள்ளி. அவர் ரெண்டையும் சும்மா கலக்கல. இல்ல, கலக்கல. அதுக்கு பதிலா ரெண்டுமே தனக்குள்ள ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சி ஒரு புதிய விதமா வாழ்ந்து காட்டினார். கட்டுரையாளர்கள் சொல்ற மாதிரி இது வாழப்பட்ட பன்முக ஆன்மீகம். ஆமாம். இந்த இடத்துல உங்களுக்கும் ஒரு முக்கியமான கேள்வி எழலாம். ஒரு பாரம்பரியத்துல ஆழமா வேரூன்றி இருக்கும் போதே இன்னொரு பாரம்பரியத்தை உண்மையா அனுபவிக்க முடியுமா? அபிஷிக்தானந்தாவை பொறுத்தவரை முடியும். ஆமாம். அதனாலதான் அவர் மதங்களோட எல்லைகளை கடந்து ஒரு உண்மையான சந்நியாசியானார். சந்நியாசம்ங்கிறது ஹிந்து மதத்துக்கு மட்டும் சொந்தமானது இல்ல, அது எல்லா மதங்களையும் கடந்த உண்மையை தேடுறவங்களுக்கான ஒரு உலகளாவிய அழைப்புன்னு அவர் பார்த்தார். சுருக்கமா சொல்லணும்னா ஒரு பிரெஞ்சு துறவியோட தேடல் அவரை இந்து ஆன்மீகத்தோட இதயத்துக்கு கூட்டிட்டு போச்சு. ஆமா, ஆனா அது அவரோட பழைய நம்பிக்கைய கைவிடுறதுக்காக இல்ல. இல்ல, மாறாக அவர் கற்பனையே செஞ்சு பார்க்காத ஒரு ஆழத்துல அதை மறுபடியும் கண்டடைகிறதுக்கு தான். தெய்வீக அனுபவங்கிறது நாம அதுக்கு கொடுக்கிற பெயர்களையும் வரையறை எல்லைகளையும் விட ரொம்ப பெரியதுன்னு அவரோட வாழ்க்கை நமக்கு காட்டுது. உங்களுக்காக ஒரு சிந்தனை. அபிஷிக்தானந்தா எழுதினார், மத வடிவங்கள் அவசியமானவை, ஆனால் அவற்றிற்கு முழுமையான மதிப்பை வழங்க முடியாது. அவை இலக்குகள் அல்ல, வெறும் வழிகாட்டுகள். இத மனசுல வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம நம்முடைய சொந்த நம்பிக்கைகளை, அது மத ரீதியானதா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், இறுதி இலக்கா பார்க்காம ஒரு வழிகாட்டியா மட்டும் பார்த்தா நம்ம வழியில பயணிக்காத மத்தவங்களோட நாம பழகுற விதம் எப்படி மாறும்? நல்ல கேள்வி. நம்மளோட கண்ணோட்டத்துக்கு சவால் விடுற ஒரு கருத்தை உண்மையா எதிர்கொள்ள நாம தயாரா இருந்தா நமக்காக என்ன மாதிரியான புதிய நிலப்பரப்புகள் திறக்கப்படலாம்?